ஏன்னா இதில் தயவு செய்து வந்து இவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவு இந்துக்களுக்கு ஆதரவு வந்து நீங்கள் கட்டம் கட்ட வேண்டாம். நான் ஒரு இந்திய இஸ்லாமியனாக தான் இதை வந்து பதிவிடுறேன். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்துங்க, இப்போ முஸ்லீம்ஸில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஷியா முஸ்லீம்ஸ் இருக்குது, போரா முஸ்லீம்ஸ் இருக்குது, சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து பார்க்க போனால் ஒற்றுமை இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம். இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து நீங்கள் பார்க்க போனால் சிஎஸ்ஐ இருக்குது, ஆர்சி இருக்குது, பெந்தகோஸ் இருக்குது. இப்படி எப்படி வேணா சொல்லிட்டு போனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்க்க போனால் அவங்க ஒவ்வொரு சட்டம், இதுதான் பெரியவங்க நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. இப்போ இந்துக்களில் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பிராமின்ஸில் பார்க்க போனால் வந்து ஐயங்கார் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நாமம் போடுறவங்க சைவம் வைசவம் இருக்கிறாங்க. இப்போ நான் முஸ்லீம்ஸில் வந்து நான் இந்துஸில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து செட்டியார் இருக்கிறான், கோனார் இருக்கிறான், அங்கே இருக்கிறாங்க. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு பிரிவினை இருக்குது. இதெல்லாம் யாரு கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்களுக்கு தனி சட்டம், இவங்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியால் வந்து யாருங்க அந்த பிரிவினை ஏற்படுத்தினது? கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும்ல. ஸோ இப்படி இருந்தால் எந்த காலத்திலையும் வந்து அரசியல்வாதிகள் வந்து இவங்களை ஒற்றுமையாக்க விட மாட்டாங்க. இதுதான் உண்மை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் இந்த இடத்துல பதிவு போட்டேன். எதனால் பதிவு போட்டேன்னா வந்து தயவு செய்து வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது திமுக அரசாங்கம் ஏன் வந்து நீதிபதியுடைய உத்தரவு மதிக்கலைன்னா 2014-17 வந்து அவங்க வந்து அதிமுக இருக்கிற நேரத்தில் வந்து கொடுத்த தீர்ப்பை நாங்கள் பின்பற்றுறோம்னு சொல்லி அங்கே ஒரு வந்து அவங்க வைக்கிறாங்க ஒரு வாக்குவாதத்தை. இப்போ வந்து டிசம்பர் 1 நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்தாரு, அதை இந்த அரசாங்கம் மதிக்கலை. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் உத்தரவு போடுறாங்க, அதையும் மதிக்கலை. சுப்ரீம் கோர்ட் வந்து போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து என்னென்னா இந்த வருஷம் கடந்தே போயிடுச்சு. எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு கோயிலில் வந்து உங்களை சொல்லுவாங்களே பாட்டனர், அவங்களாம் வந்து சொல்லிட்டாங்க தீபம் வந்து தீபாவளிக்கு தான் ஏற்றணும், அடுத்த நாள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க போடும் போது அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அனுமதி இல்லாமல் வந்து இவங்க வந்து லெட்டர் பேடில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எது உண்மையோ பொய்யோ அந்த முருகரிடம் விட்டுடலாம், அந்த சிக்கந்தர் கிட்ட விட்டுடலாம். இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து இங்கே வைக்கும் போது வந்து அந்த முஸ்லீமுடைய நானும் வந்து ஒரு இஸ்லாத்தை சேர்ந்தவன் தான். அப்போ அந்த ஆதங்கத்தை தான் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது. நான் உண்மையான இது அரசியல்வாதிக்கு போடல, பொதுமக்கள் கிட்ட போயிடுறேன். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நான் என்ன ஒன்று வந்து மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன். ஏன்னா இப்போ வந்து நான் முஸ்லீம்ஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்கவுங்க வந்து சமுதாயத்துக்கு என்ன தேவையோ என்ன கோரிக்கையோ அது நியாயமானது இருந்தால் அதை வைக்கணும், தவறில்லை. இப்போ அது வந்து போல் நானும் வந்து கருத்தை பதிவு பண்ணுறேன். முஸ்லீம் மத வெறியர்களும் இருக்கிறாங்க, இந்து வெறியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ வெறியர்களும் இருக்கிறாங்க. இல்லை இதை வைத்து அரசியல் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வந்து தயவு செய்து ஒன்று சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் வரேன்னா, இதற்கு முன்னாடி 2005 வந்து தர்காவுடைய நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அதை தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஊர் மக்களுடைய நிம்மதி தான் முக்கியம், அவங்களுடைய அனுமதி தான் முக்கியம். அவங்களே அனுமதிச்சதுக்கப்புறம் வந்து யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள உடன்பாடு இருந்தா என்னங்க முடிஞ்சு போச்சு. எந்த கோட்டம் அதில் தலையிட முடியாது. அவங்களே வந்து எதிர்ப்பு இதுக்கு தெரிவிக்கல, நாங்கள் அனுமதிக்கிறோம், என் இந்து சகோதரர்களுக்கு உணர்வு மதித்தளித்து நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம்னு சொல்லும்போது முடிஞ்சு போச்சு. நான் அதை வைக்கிறேன் சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி என்ன ஒன்றா வந்து வரலாறுல வந்து பார்ப்போம்னா வந்து ஆதாரம் இல்லை. பாபர் மசூதி வந்து என்ன ஒன்றா வந்து அந்த நேரத்தில் வந்து இதே வந்து 400-500 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒருத்தர் சொன்னார், வேற யாருமே இல்லை, இலை கணேசன் அவர்கள், மறைந்த இலை கணேசன் அவர்கள் சொன்னார், அத்தாவலா எனக்கு நிறைய முஸ்லீம்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அத்தாவலா. ஆனால் என்னன்னா சிலது என்னன்னா வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது. என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி இன்னைக்கு மதுரைக்குள்ள திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்து முஸ்லீம் இந்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டாங்களோ அப்போ அந்த நேரத்தில் அந்த ஊர் இஸ்லாமியர்களும் இதே மாதிரி வந்து பஞ்சாயத்தில் உட்காந்து ஒரு முடிவை எழுதுனாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வழிபடுற ராமர் வழிபடுறதுக்கு நாங்கள் அவங்க வந்து அனுமதிச்சாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இருந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் யாரா பஞ்சாயத்தில் முடிவு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே தூக்கிலிட்டதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் என்னால் ஆதாரத்தை நிரூபிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட பிரித்து எப்படி ஆளணுமோ அப்படி ஆள வச்சாங்க, எப்படி அரசியல் பண்ணணுமோ வந்து அந்த இடத்துல அரசியல் பண்ணாங்க. இதுலேயும் என்ன மாற்று கற்றுக்கட்டல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன், என்னுடைய இந்து சகோதரர்கள், இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லீம்கள் வந்து கோயிலை இடிச்சிருக்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா?
இன்னைக்கு அரசாங்கம் ஒன்றா வந்து 180 கோயில் 200 கோயில் இடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க இடிச்சிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களை வந்து காரணம் காட்டுறது எப்படி? ஏன் எங்கள் ஓட்டுக்காக அவங்க அரசியல் பண்ணும்போது எப்படி ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவுடைய வழிபாட்டில் வந்து தலையிட்டு இருப்பான்? அவனுக்கு சம்மந்தமே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்தியாவில் எத்தனை, நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க, எத்தனை முஸ்லீம் கோயில் இடிச்சிருக்கிறாங்க, கோயில் இடிக்கிறதுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க தயவு செய்து. அரசியல் யார் பண்றா? உண்மையிலுமே முஸ்லீம் அரசியல் பண்ணல. அதுதான் எங்களுடைய கூக்குரலா இருக்குது. நான் அதை தான் வந்து வலியுறுத்திக்கிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோல வலியுறுத்துறதுக்கு வந்து யாருக்கும் ஆதரவுலாம் இல்லை. தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதால தான் இது முதல் வீடியோல பதிவு பண்றேன். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். அதுக்குள்ள இது வந்து கமெண்ட் போடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.